பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பிய பொதுமக்களால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் நேரலையில் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் துஷால், பயணிகள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு இல்ல போக்குவரத்தை சரி செய்வதற்கு அங்கு நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? நிச்சயமாக பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டத்தில் இருந்த மக்கள் சென்னை நோக்கி படையெடுப்பதால் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தை திருநாளாம் தமிழர் திருநாள் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் கடந்த 13-14ஆம் தேதி சென்னையிலிருந்து ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் நோக்கி சென்றனர். இந்த நிலையிலே பண்டிகை முடிந்து இன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் உள்ளிட்ட செயல்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதாலும் தற்போது தென் மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை கிளாம்பாக்கம் அருகே அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக பயணிகளின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பயணிகளின் வசதிக்காக இங்கே தாம்பரம், கோயம்பேடு, மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இணைப்பு பேருந்துகளும் அதே போல பயணிகளின் வசதிக்காக மாநகர போக்குவரத்து பேருந்து நிலையம் இருந்து சிறப்பு பேருந்துகளாகவும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பேருந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையிலானது இயக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் கூட மறைமலை நகர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பயணிகளை ஏதுவாக செல்வதற்காக தென் மாவட்டத்திலிருந்து வரும் பயணிகள் அந்த பகுதியில் இறக்கி வரப்பட்டு அங்கிருந்து ரயில் மூலம் தற்போது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு ரயில் மூலம் செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள் இயங்க உள்ள நிலையில் அதிகாலை முதலே பயணிகளின் வரத்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு அதிகரித்து காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரும் பயணிகள், அதாவது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து எதிரே இறக்கி வரப்பட்டு அங்கிருந்து சாலையை கடந்து சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்து பணிமனைக்கு இங்கிருந்து மாநகர பேருந்து மூலம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்து மூலம் புறப்பட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குழந்தை மற்றும் பெரியவர்கள் மூட்டை முடிச்சுகளுடன் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்து மாநகர பேருந்து மூலம் மூட்டை முடிச்சுகளுடன் இங்கிருந்து பேருந்து மூலம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் இந்த பகுதிகளை பயணி ஒரு கிராமத்தில் தொடர்ந்து பேசுவோம். நான் வெயிட் பண்ணவே இல்லை, நான் இப்போ தானே வந்தேன். நல்லா போச்சுண்ணே. ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தி தான், டிராஃபிக் தான் இன்ச்சாக தான் இருந்துச்சு. விழுப்புரம்லேருந்து வர்றதுக்கு இங்கேருந்து நான் இப்போது பூந்தமல்லி போகணும். ஃபுல்லு 202X ஃபுல் அவ்வளோ தான், பஸ் இல்லை, வேறு பஸ் தான். இன்னும் 1 hour ஆகும் வெயிட் பண்ணணும். குறிப்பாக இந்த பகுதியில் தென் மாவட்டத்திலிருந்து வரும் பயணிகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் வருகை புரிந்து சென்னை மாநகர போக்குவரத்து மூலம் பயணிகள் சென்றாலும் கூட இந்த பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை புறநகர் பகுதியான வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அளவில் பேருந்து இயக்கப்படவில்லை எனவும் அந்த பகுதிகள் இனிமேல் கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பதே பயணிகளின் கருத்தாக உள்ளது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துஷால்.